அத்தியாயம் 89 போலி நிலவரின் மாஸ்டர். கிரிம்டோர் தலைமையிலான கழுதைப்புலி போன்ற முகங்களைக் கொண்ட குட்டிக் குட்டிகளின் கூட்டம். அவர்கள் நிலவரைக்குள் நுழைந்தார்கள். உள்ளே நுழைந்ததும் சுவர்களில் தீப்பந்தங்களுக்கு வழிவகுத்த அமைதியான இருள் அவர்களை வரவேற்றது. அது பிரகாசமாக இருக்கிறது. வரிசையாக வைக்கப்பட்டிருந்த தீபங்கள் குகையின் உட்புறத்தை மெதுவாக ஒளிரச் செய்து மனரீதியாக ஆறுதல் அளித்தன. கிரிம்டோர் சுற்றுப்புறங்களை ஆராய்ந்துவிட்டு மீண்டும் தனது அடிகளை எடுத்து வைத்தார். தரை மென்மையான கூழாங்கற்களால் மூடப்பட்டிருந்தது. அவனது காலடிச் சத்தத்தை அடக்கியது. இது நன்கு பராமரிக்கப்படுகிறது. அவன் சுவரை தொட்டுப் பார்த்தான். ஆனால் ஒரு துளி தூசி கூட வெளியேறவில்லை. இதன் பொருள் நிலவரை மிகவும் கவனமாக பராமரிக்கப்பட்டது என்பதாகும். மாஸ்டர்களின் ரசனைக்கேற்ப இருக்க வேண்டும். ஒரு நிலவரையின் சூழல் மற்றும் பராமரிப்பு எஜமானர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப மாறுபடும். இந்த முறை அவர்கள் பார்வையிட்ட நிலவரையில் சுத்தமான ஆனால் கடுமையான சூழல் இருந்தது. ஆனால் ஒரு சக்யூபஸ் நிலவரைக்கு அது மிகவும் சாதுவாக உணர்கிறது. சுற்றுப்புறங்களை ஆய்வு செய்தபோது கிரிம்டோர் தனது சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். இது போன்ற ஒரு சக்யூபஸ் நிலவரைக்கு அவர் சென்ற ஒரு காலம் இருந்தது. அது சக்குபஸ் ராணியின் நிலவரை அல்ல, மாறாக அவளுடைய செல்வாக்கின் கீழ் இருந்த ஒன்று. முதன்முறையாக ஒரு சக்யூபஸ் நிலவரையை பார்த்தபோது அவருக்கு ஏற்பட்ட அபிப்பிராயம் அழகாக இருந்தது. அந்த நிலவரையே ஒரு மயக்கும் மர்மமான இடமாக இருந்தது. அது ஒரு அமைதியான ஆனால் மயக்கும் வசீகரத்தைக் கொண்டிருந்தது. ஒருவர் மயக்கத்தில் விழலாம் என்பது போல. அது சிவப்பு, கருப்பு மற்றும் கவர்ச்சியான மெஜந்தா நிற அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் மையத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த சக்குபஸ் ராணியின் உருவப்படம் உண்மையிலேயே ஆபத்தானது. அது கடந்த காலத்தின் ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போதும் கூட அவரது கண்களுக்கு முன்பாக மாயைகள் மினுமினுப்பது போல் தோன்றியது. அவர் முதன்முதலில் பார்த்த சக்யூபஸ் நிலவரை அவ்வளவு வசீகரிக்கும் வகையில் இருந்தது. ஆனால் இப்போது நிலவரையை பாருங்கள். சக்யூபஸ் டொமைன் என்று அழைக்கப்படுவது மிகவும் கண்டிப்பானதா? இது விசித்திரமானது. நிச்சயமாக அது சுவை வித்தியாசத்தின் விஷயமாக இருக்கலாம். ஆனால் அவர் இங்கு வந்ததும் ஒரு சந்தேகம் எழுந்தது. இந்த நிலவரையை விசாரிக்க சங்கம் ஏன் எங்களிடம் கூறியது? ஒருவேளை சங்கத்தால் கூட கண்டுபிடிக்கப்படாத தகவல்கள் இருந்திருக்கலாம். அது அவர்களை இந்த பணிக்கு நியமிக்க வழிவகுத்திருக்கலாம். அப்படியானால் இது உண்மையிலேயே ஒரு சக்யூபஸ் நிலவரை என்று நாம் உறுதியாக நம்ப முடியுமா? அதுவல்ல. டிமன் வணிகர் சங்கம் இந்த நிலவரையை ஒரு சக்குபஸ் நிலவரை என்று அடையாளம் கண்டுள்ளது. ஆனால் இந்த நிலவரையின் எஜமானரான சக்குபஸ் எவ்வளவு தூரம் உயர்ந்துள்ளது என்பதை அவர்கள் குறிப்பிடவில்லை. காட்டில் பூதங்கள் மிகுதியாக இருப்பதைப் பற்றியும் அவர்கள் எதுவும் கூறவில்லை. இது ஒரு நிலவரை, சங்கத்திற்கு கூட இது நன்றாகத் தெரியாது. அதுதான் முடிவு. இந்த பணியை நியமித்த சங்கத்திற்கு கூட இந்த நிலவரையைப் பற்றி அதிகம் தெரிந்ததாகத் தெரியவில்லை. அப்போது நிலவரையின் தலைவன் ஒரு சக்குபஸ் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. கிரிம்டர்ஸ் எண்ணங்கள் இந்த நிலையை அடைந்தன. நிச்சயமாக அவரது எண்ணங்கள் இலக்கை நோக்கியே இருந்தன. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் பணியைப் பெற்றபோது அசோசியேஷன் அதை ஒரு சக்யூபஸ் நிலவரை என்று மட்டுமே குறிப்பிட்டது. கிரிம்டரின் சொந்த எண்ணங்கள் துல்லியமானவை என்பதற்கு இந்த நேரத்தில் எந்த உத்தரவாதமும் இல்லை. அவர் நிலவரையின் வழியாக எச்சரிக்கையுடன் நடந்து செல்லும்போது தூரத்தில் ஒரு சத்தம் கேட்டது. கிரிம்டர் தனது அனைத்து புலன்களையும் பயன்படுத்தி ஒலியில் கவனம் செலுத்தினார். தண்ணீர். அது தண்ணீரின் சத்தம். நிலவரையின் ஆழத்திலிருந்து தண்ணீர் சலசலவென்று பாய்ந்து வரும் மெல்லிய சத்தம். நிலவரையில் ஒரு ஏரி இருக்கிறதா? அந்த சத்தம் ஒரு சாதாரண குட்டையாக இருக்க முடியாத அளவுக்கு பெரியதாகத் தோன்றியது. கிரிம்டரின் மனதில் பல்வேறு எண்ணங்கள் தோன்றின. அவர் நினைத்ததை விட நிலவரையின் அளவு மிகப் பெரியதாக இருந்தது. மேலும் சங்கம் வழங்கிய தகவல்கள் நம்பகமானவை அல்ல. இதுவும் அவரை தொந்தரவு செய்தது. கிரிம்டோர் தன்னுடன் நடந்து வந்த தனது கீழ் அதிகாரிகளை நிறுத்தினார். அவர்களும் சங்கத்துடன் பல்வேறு பணிகளை மேற்கொண்டனர். அந்த பணிகளில் இது போன்ற நிலவரைகளை விசாரிப்பதற்கான பணிகளும் நிலவரைகளை நேரடியாக கைப்பற்றுவதற்கான பணிகளும் அடங்கும். அத்தகைய அனுபவங்கள் மூலம் தற்போதைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் நினைத்தார். ஒரு கணம் மூச்சு வாங்கிய பிறகு கிரிம்டோர் நிலவரை முழுவதும் எதிரொலிக்கும் அளவுக்கு சத்தமாகக் கத்தினார்.
நான் அபிசல் கவுன்சிலிலிருந்து ஒரு இன்ஸ்பெக்டர். அவர்கள் சிறைக்குள் நுழைந்ததிலிருந்து அவர்களின் செயல்கள் அம்பலமாகிவிட்டன. ஒருவேளை நாம் நுழைவதற்கு முன்பே கூட ஒரு நொடியில் காட்டில் இருந்த பூதங்களை அவன் நினைவு கூர்ந்தான். ஒருவேளை அந்த பூதங்கள் காட்டில் அலைந்து தெரியாமல் நிலவரையைச் சேர்ந்தவையாக இருக்கலாம். திடீரென்று அப்படி ஒரு அமைதியின்மை அவனை தாக்கியது. இதுபோன்ற சமயங்களில் தன்னை சங்கத்தின் துணை நிறுவனமாக அறிவித்து அதை சட்டப்பூர்வமாக அணுகுவது நல்லது. அது சரியான முடிவா இல்லையா என்று அவர் கத்தியவுடன் ஒரு அசுரன் அவர்களை வரவேற்கத் தோன்றினான். பூதம். அவர்களை வரவேற்க வெளியே வந்த அசுரன் ஒரு பூதம். பிரச்சனை என்னவென்றால் காட்டில் உள்ளதைப் போலவே பூதமும் ஆயுதம் ஏந்தியதாகத் தோன்றியது. அப்படியானால் மறைக்க வேண்டிய அவசியமில்லை என்று அர்த்தமா? கிரிம்டர்ஸ் வெளிப்பாடு சிறிது நேரத்தில் சிதைந்தது. கிரிம்டரும் அவரது துணை அதிகாரிகளும் பூதத்தை பின்தொடர்ந்தனர். 3 பாதைகள் தோன்றின. பூதம் முதல் பாதையின் வழியாகச் சென்றது. பொதுவாக அவரது துணை அதிகாரிகள் 2வது மற்றும் 3வது பாதைகளை ஆராய பிரிந்திருப்பார்கள். ஆனால் ஏதோ காரணத்தால் அவர்கள் தயங்கினர். எனவே கிரிம்டரும் அவரது துணை அதிகாரிகளும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பூதத்தை பின்தொடர்ந்தனர். அவர்கள் முதல் பாதையில் செல்லும்போது முதல் திறந்தவெளி பகுதியில் ஏராளமான இறக்காத அரக்கர்களைச் சந்தித்தனர். அவற்றில் எலும்புக்கூடுகள் அதிகமாக காணப்பட்டன. அங்கு உயர்தர அரக்கர்கள் யாரும் இல்லை. இதுவரை அது ஒரு சாதாரண நிலவரை போல் தோன்றியது. ஆனால் அவர்கள் அடுத்த இடத்தை அடைந்தபோது அவர் ஆச்சரியப்பட்டார். டெத்னைஸ் அங்கு இருப்பதைக் கண்டதும் கிரிம்டோர் விருப்பமின்றி கூச்சலிட்டார். 5 நட்சத்திர உயிரினங்கள் இருந்தன என்று நினைக்க. ஆனால் டெத்னைட்ஸ் ஏன் இங்கே இருக்கிறார்கள்? அந்த இடத்தில் ஒரு பெரிய ஏரி இருந்தது. நிலவரையின் நுழைவாயிலுக்கு அருகில் கேட்ட தண்ணீரின் சத்தம் இந்த ஏரியிலிருந்து வந்ததா என்று அவர் யோசித்தார். ஆனால் அவனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருந்தது. ஏரிக்கு அருகில் மண்வெட்டிகளுடன் தோண்டும் மரண மாவீரர்கள் இருந்தால் அது புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. 5- நட்சத்திர டெத்னைட் நடைமுறையில் நிலவரையின் எஜமானராக இருந்தால் கிரிம்டோரின் மனதில் ஒரு சக்யூபஸின் இருப்பு ஏற்கனவே மறைந்துவிட்டது. முதலில் நிலவரையின் தலைவன் ஒரு டெத்னைட். மேலும் சங்கத்தின் தவறான தகவல் சந்தேகத்திற்கு இடமின்றி தவறானது. நிலவரை மாஸ்டருக்கு 5- நட்சத்திரம் இருப்பது அசோசியேஷன் அறிந்திருந்தால் அவர் முதலில் அவரை அனுப்பியிருக்க மாட்டார். அதற்கு பதிலாக அவர் நிலவரையுடன் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த முயற்சித்திருக்கலாம். நிச்சயமாக சந்தேகத்திற்கு இடமின்றி நிலவரையின் எஜமானராக இருந்த டெத்னைட் மண்வெட்டியால் தரையை தோண்டிக் கொண்டே இருந்தார். நிலவரையில் நிலைமை சரியில்லையா? சில நேரங்களில் மோசமான நிதி நிலைமைகள் உள்ள நிலவரைகளில் எஜமானர் நேரடியாக வேலையில் பங்கேற்றார். ஆனால் ஏதோ ஒன்று தவறிவிட்டது. நிலவரையின் எஜமானராகக் கருதப்பட்ட டெத்னைட் இங்கே விடாமுயற்சியுடன் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் முன்பு பார்த்த இறக்காதவர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருந்தனர். ஒருவேளை நிலவரையின் எஜமானர் விடாமுயற்சியுடன் இருந்திருக்கலாம். சரியான விவரங்கள் எதுவாக இருந்தாலும் அமைதியாகப் பார்ப்பது அநாகரிகமானது. கிரிம்டோர் முடிந்தவரை பணிவுடன் வரவேற்றார். நான் டெமான் மெர்ச்சல்ட் அசோசியேஷனைச் சேர்ந்த கிரிம்டர். சக்குபஸ் பற்றி மட்டுமே கேள்விப்பட்டிருந்ததால் அது ஒரு குறிப்பிடத்தக்க நிலவரை என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் உண்மையில் அது ஒரு டெத்னைட்டை எஜமானராகக் கொண்ட ஒரு நிலவரை. உண்மையான மாஸ்டர் 5- நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கிரிம்டருக்கு எச்சரிக்கையாக இருப்பதைத் தவிர வேறு வழியில்லை. அது உண்மையில் ஒரு டெத்னைட்டா? கிரிம்டோர் அவரை வரவேற்ற போதிலும் டெத்னைட் அவரது வார்த்தைகளைக் கவனிக்காமல் தொடர்ந்து தோண்டிக் கொண்டிருந்தார். அவர் வேண்டுமென்றே எங்களை புறக்கணிக்கிறார். சரி, காட்டில் இவ்வளவு பூதங்களை கட்டளையிடுபவர் உண்மையிலேயே ஏதோ ஒரு நபராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர் நிச்சயமாக தனது பலத்தைப் பற்றி மிகுந்த பெருமைப்படுவார். கிரிம்டோர் மீண்டும் ஒருமுறை டெத்னைட்டிடம் பேசினார். நான் டெமான் மெர்ச்சன்ட் அசோசியேஷனைச் சேர்ந்த கிரிம்டர். நீங்கதான் இந்த நிலவரையின் தலைவன்னு தோணுது. ஆனால் அவரது வார்த்தைகள் இறுதிவரை நீடிக்கவில்லை. ஏனென்றால் ஒரு கணம் முன்பு வரை விடாமுயற்சியுடன் தோண்டிக் கொண்டிருந்த டெத்னைட் கிரிம்டோரின் வார்த்தைகளுக்கு எதிர்வினையாற்றினார். ஆமா, டெத்னைட்ஸின் செயல்களால் அவர் குழப்பமடைந்தார். டெத்னைட் தன் விரலை உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்தான். அது மோனத்திற்கான ஒரு செய்கை. இது என்ன? அவர் ஏன் மோனத்தை விரும்புகிறார்?
பின்னர் டெத்னைட் மீண்டும் தோண்டத் தொடங்கினார். இது புறக்கணிக்கப்பட்டதா? எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அது அவமரியாதையாக உணர்ந்தேன். கிரிம்டோர் அசோசியேஷனின் துணை நிறுவனமாக விஜயம் செய்தார். அந்த நிலவரை எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தாலும் சங்கத்தின் முன் அது எலியின் முன் பூனை போல் இருந்தது. ஆனால் இந்த சிகிச்சை எல்லை மீறியது. இல்லை, நீங்கள் நிலவரையின் எஜமானராக இருந்தாலும். ஆனால் மீண்டும் ஒருமுறை அவரது வார்த்தைகள் முடிவை எட்டவில்லை. ஆமா, முன்பு அவனை வரவேற்ற பூதம் தூரத்திலிருந்து அவர்களை வருமாறு செய்கை செய்து கொண்டிருந்தது. இது என்ன? இந்தப் பணியில் பல வினோதங்கள் இருந்தன. இப்போதைக்கு பூதங்களின் செய்கையை பின்பற்றி கிரிம்டோர் டெத்னைட்டிலிருந்து விலகிச் சென்றார். மற்றொரு இடம் தோன்றியது. இந்த இடம் எவ்வளவு பெரியது! அவர்கள் சற்றுமுன் பார்த்த ஏரி கூட பிரமிக்க வைக்கும் அளவில் இருந்தது. ஆனால் வேறொரு இடம் தோன்றியது. ஆமா, அங்கே மனிதர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தனர். அது நிச்சயமாக நிலவரையின் எஜமானர் செய்யும் ஒன்றைப் போலவே தோன்றியது. நீ வந்துட்டியா? மற்றொரு நிறுவனம் கிரிம்டரையும் அவரது குழுவையும் வரவேற்றது. சக்குபஸா? ஒரு பார்வையில் மற்ற தரப்பினர் ஒரு சக்குபஸ் என்பதை அவர் கவனித்தார். அவளுடைய மயக்கும் தோற்றமும் உடையும் அவன் கண்ணை கவர்ந்தன. அவளுடைய தலையில் இருந்த கொம்புகள் கூட வசீகரமாக இருந்தன. ஆனால் அவளிடமிருந்து அவன் உணர்ந்த சக்தி சிறப்பு வாய்ந்ததல்ல. இல்லை, அது இல்லாதது போல் இருந்தது. ஒருவேளை அவளுடைய சக்தி பலவீனமாகத் தோன்றியதால். அது உண்மையில் அப்படித்தான் இருந்ததா? ஒரு சக்யூபஸின் இருப்பு. கடைசியாக அசோசியேஷன் ஏன் இதை ஒரு சக்யூபஸ் நிலவரை என்று கூறியது என்பதை அவர் உணர்ந்தார். எனவே சக்குபஸ் நிலவரையின் எஜமானரை மயக்குகிறது. சுக்குபஸ்கள் இன்குபஸுடன் சேர்ந்து டிமன்களாக கருதப்பட்ட உயிரினங்கள். அவர்கள் தங்கள் வசீகரத்தால் மற்ற பாலினங்களை மயக்குகிறார்கள். பொதுவாக சக்யூபஸ்கள் ஆண்களை மயக்கும். ஆனால் அவற்றின் திறன் மனிதர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. சில நேரங்களில் அவர்கள் அதே வகையான அசுரனைக் கூட மயக்கினர். இதுவும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான். ஒரு சக்யூபஸ் சிறைச்சாலையின் எஜமானராக மயக்கி நடிக்கிறது. நிச்சயமாக அதைப் பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. தற்போது சக்குபஸ் ராணி தனது இருப்பை மறைத்துக் கொண்டிருந்தது. அத்தகைய சூழ்நிலையில் ராணியை விட உயர்ந்த பதவியில் ஒரு சக்யூபஸ் இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட அவர்களின் பெயர் தெரியாமல் இருக்காது. சுருக்கமாகச் சொன்னால், அவனுக்கு முன்னால் இருந்த சக்யூபஸ் நிலவரையின் எஜமானரான டெத்னைட்டை மயக்கி எஜமானராகச் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. ஹாஹா, இது ரொம்ப ஜாலியா இருக்கு. கிரிம்டரால் நம்ப முடியாமல் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இது அபத்தமானது. சங்கத்திற்கும் இந்த உண்மை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் அந்த பெண்ணால் தோற்கடிக்கப்பட்ட டெத்னைட் முக்கியமற்றவராகத் தோன்றினார். எனக்கும் தெரிஞ்சுக்கக் கூடிய அளவுக்கு என்ன வேடிக்கை இருக்கு? எதிர்த்த சக்யூபஸ் சிரித்துக்கொண்டே பேசினான். அவள் கண்ணியமாகத் தோன்றினால் அவள் நன்கு பராமரிக்கப்பட்டதைக் குறிக்கிறது. ஆனால் கிரிம்டருக்கு அவள் ஒரு அழகான பூ மட்டுமே. ஒரு போலி சிறைச்சாலையின் தலைவன் போல் நடிப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இந்த முறை உண்மையிலேயே சிரிப்பு வெடித்தது. அவர் ஆரம்பத்திலிருந்தே முரட்டுத்தனமாக இருக்கலாம். ஆனால் எதிராளி ஒரு தந்திரக்காரராக இருந்தார். தன் தோற்றத்தை மட்டுமே நம்பியிருந்த ஒரு பெண்ணால் அவனை மிரட்ட முடியவில்லை. மேலும் அது அசோசியேஷனில் இருந்து வந்த ஒரு சக்யூபஸ் நிலவரை என்று கேள்விப்பட்டவுடன் அவரும் அவரது துணை அதிகாரிகளும் மனத்தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உபகரணங்களை அணிந்திருந்தனர். சரி, நிலவரையின் எஜமானர் மிகவும் கடினமானவர் என்பதால் ஒரு சக்யூபஸ் எஜமானராக செயல்படுவது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. கிரிம்டர்களின் வார்த்தைகள் மேலும் மேலும் கடுமையாகின. இப்போது அது உண்மையிலேயே ஒரு முக்கியமற்ற நிலவரை என்பதை அவன் உணர்ந்தான். இங்கு வந்ததற்காக அவன் ஒரு முட்டாள் போல் உணர்ந்தான். அவர் பரிதாபமாக உணர்ந்தார். அவர் கோபமாக உணர்ந்தார். இப்போது உணர்ந்த கோபத்தை விடுவிக்க அவர் சத்தமாக கத்தினார். ஆனால் அவர் எவ்வளவு அதிகமாக கத்துகிறாரோ அவ்வளவு அதிகமாக மற்ற கட்சிகளின் முகபாவனைகள் சுருங்கின. ஆனால் அது போதுமா? இப்படி ஒரு வெளிப்பாட்டைச் செய்ய நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? ஆனால் அவரது வார்த்தைகள் பாதியிலேயே துண்டிக்கப்பட்டன. ஆமா, அவ எப்போ பண்ணா? நிச்சயமாக அவருக்கு முன்னால் இருந்த சக்யூபஸ் திடீரென்று வந்து அவரது வாயை மூடியது. அமைதியாக இரு.
அவளுடைய குளிர்ந்த வார்த்தைகள் அவன் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. எதிர்பாராத விதமாக கிடைத்த வலிமையின் காரணமாக கிரிம்டரால் அவள் கையை விடுவிக்க முடியவில்லை. அவர் எவ்வளவு போராடினாலும் அது பயனற்றது. நிச்சயமாக தலைவர் அடக்கப்பட்டவுடன் பின்பற்றுபவர்கள் தங்கள் ஆயுதங்களை உயர்த்தினர். ஆனால் அது பயனற்றது. உடனடியாக நெருங்கி வந்த பூதங்கள் அவர்களை அடக்கின. பூதக் கூட்டத்தின் மத்தியிலும் கூட ஒரு கோபிலாய்ட்டு இருந்தது. ஜிகோப்ளின் பிரபுவா? மிகவும் கவனிக்கத்தக்கது கிரீடம் அணிந்திருந்த பூதம். கோப்ளின் பிரபு என்று அழைக்கப்படுபவர். ஏன் டெத் நைட்டைத் தவிர நிலவரையில் ஒரு கோப்ளின் பிரபுவும் இருந்தார். மேலும் சக்குபஸ் ஒரு சாதாரண உயிரினமும் அல்ல. அப்போதுதான் கிரிம்டோர் ஏதோ பெரிய அளவில் தவறு நடந்திருப்பதை உணர்ந்தார். அப்படி இருந்தும் அவனால் அவள் பிடியிலிருந்து தப்ப முடியவில்லை. என்னை அவமானப்படுத்துவது எனக்குப் பொருட்டல்ல, ஆனால் என் எஜமானரை அவமதிப்பது மன்னிக்க முடியாதது. அவள் அமைதியாகப் பேசினாலும் அவள் குரலில் சக்தி இருந்தது. கிரிம்டருக்கு கோபமாக இருப்பது போலவே அவளுக்கும் நன்றாகவே புரிந்தது. அவர் பேச விரும்பினாலும் அவரால் பேச முடியவில்லை. அதே நேரத்தில் அவரைச் சுற்றியுள்ள அவரது துணை அதிகாரிகள் பூதங்களின் கத்திகளுக்குள் விழத் தொடங்கினர். பின்னர் அவருக்கு முன்னால் இருந்த சக்யூபஸ், எடிசா, தனது பிடியை விடுவித்தாள். அதன் பிறகுதான் கிரிம்டோர் சத்தமாக எதிர்ப்பு தெரிவித்தார். டிமன் வியாபாரி சங்கத்தைத் தொட உனக்கு எவ்வளவு தைரியம்? துல்லியமாகச் சொன்னால் அவர்கள் சங்கத்துடன் ஒப்பந்த உறவை கொண்டிருந்தனர். இருப்பினும் இப்போதைக்கு சங்கத்தின் பெயரை விற்றுக்கூட சிறையிலிருந்து தப்பிப்பது ஒரு முன்னுரிமையாக இருந்தது. மற்ற கட்சி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் சங்கங்களின் பெயரைக் குறிப்பிட்டால் அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள். அவர்கள் பின்வாங்க வேண்டியிருந்தது. ஆனால் அவன் எண்ணங்களுக்கு மாறாக எடிசா சிரித்தாள். உண்மையிலேயே சங்கங்களின் பெயரை நம்புவதால் நீங்கள் இவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்துகிறீர்களா? முதலில் கிரிம்டரைப் போக அனுமதிக்கும் எண்ணம் எடிசாவுக்கு இல்லை. அவர் அவர்களின் மதிப்பிற்குரிய எஜமானரை அவமதித்தார். அதற்காக மட்டுமே அவர் 100 மடங்கு இரக்கத் தகுதியானவர். எடிசாவின் செய்கையில் இந்த முறை பூத இறைவன் நகர்ந்தான். காதுகள் கிழிந்து போவது போன்ற காதைக் கெடுக்கும் சத்தத்துடன் கிரிம்டருக்கு வயிற்றில் வலி ஏற்பட்டது. என்ன? அவன் வயிற்றைத் தொட்டவுடன் அவனுக்கு இரத்தம் வழிந்தது. இதற்குப் பிறகும் கூட நீ தப்பித்து விடுவாய் என்று நினைக்கிறாய்? அசோசியேஷனுடன் தொடர்புடைய ஒரு அசுரன் கொல்லப்பட்டால் அந்த நிலவரை அழிந்துவிடும். இந்த உண்மையை அறிந்த கிரிம்டோர் உரத்த குரலில் தனது எதிராளியை அழுத்தினார். ஆனால் எதிராளி சிறிதும் பயப்படவில்லை. நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு பயப்படுவேன்னு நினைக்கிறியா? கிரிம்டர் எவ்வளவு அதிகமாக கோபப்படுகிறாரோ அவ்வளவு அதிகமாக எடிசா சிரித்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் சங்கத்தால் நியமிக்கப்பட்டதாகத் தெரிகிறது. ஒருவேளை இந்த இடம்தான் சேருமிடமாக இருந்திருக்கலாம். கிரிம்டோர் காணாமல் போனால் இந்த இடம்தான் முதலில் சந்தேகிக்கப்படும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் இங்கு செல்லும் வழியில் அலைந்து திரியும் பூதங்களால் தாக்கப்பட்டீர்கள். அவள் வார்த்தைகளைக் கேட்ட கிரிம்டர்களின் முகபாவனை வெளிறிப் போனது. என்ன என்ன இது? அதே நேரத்தில் எடிசா தன் விரலை அசைத்தாள். பின்னர் ஆச்சரியமான ஒன்று நடந்தது. கீ எஜமானர்களுக்காக பல பூதங்கள் தங்கள் தொண்டையிலேயே கத்திகளை குத்திக்கொண்டு லேசாக கத்தினார்கள். சிலர் வயிற்றில் குத்திக் கொண்டனர். பூதங்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதையும் எங்கும் இரத்தம் தெறிப்பதையும் பார்த்து ஒருவித பைத்தியக்காரத்தனமான உணர்வு காற்றை நிரப்பியது. கிரிம்டர்ஸின் முகபாவனை இருண்டது. பூதத் தாக்குதலுக்கு எதிராக உங்கள் துணை அதிகாரிகளுடன் கடுமையாக போராடிய நீங்கள் இறுதியில் இறந்துவிட்டீர்கள். தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்ட பூதங்களின் சடலங்களை எடிசா சுட்டிக்காட்டினாள். ஆனாலும் இறப்பதற்கு முன் பூதங்களைக் கொல்வது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவளுடைய புன்னகை ஒரு அரக்கனின் புன்னகையைப் போல பயங்கரமாக உணர்ந்தது. கிரிம்டோர் அதிர்ச்சியுடன் அங்கே நின்றபோது எடிசா ஒரு உத்தரவைப் பிறப்பித்தார். நிழலி, உடல்களை முடிந்தவரை தூரத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். அவர்கள் ஒருவரையொருவர் கொண்டது போல் தோன்றச் செய்யுங்கள். க்னோல்ஸ் மற்றும் பூதங்களின் சடலங்கள் இன்னும் வெப்பத்தைத் தக்கவைத்துக் கொண்டன. காட்சி சரியாக கையாளப்பட்டிருந்தால் அசோசியேஷனுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. அவளுடைய வார்த்தைகள் கிரிம்டரை நம்பாமல் ஆக்கியது. இந்த இடம் பைத்தியக்காரத்தனமானது. அதுதான் அவருடைய இறுதி வார்த்தை.